கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இருந்து அற்புதம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசனம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீது ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவேறுடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை தரட்டும். ஆண்டவரே, சங்கீதம் 115:12 படி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இவரை நினைத்து நீர் ஆசீர்வதித்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அந்த தகப்பனே, 18/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை தருவதாக உம்முடைய கிருபை கோலும் கைத்தலும் தேசத்தை தேடட்டும். என் தேவனுடைய பிரகாசிக்கூடிய அன்பு தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிற உம்முடைய கோலும் கைத்தலும் தேசத்திலே ஆண்டவரே எப்போதும் உண்டாகட்டும். மகிமைப்படுத்துவீராக, சமாதானம் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தன வெளியேறப்பட்ட அர்த்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.